வெல்கம் பேக் டு டாக்டர் குட் நியூஸ். வைக்கம் போராட்டத்தோட 100வது நாள் நிறைவு விழாவுக்காக ஸ்டாலின் போயிருந்தார். அப்போ அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பெரியாரானவர் இந்த மாதிரி நம்ம பலாத்கார போராட்டத்தை கையில் எடுத்திருந்தா கூட இந்த மாதிரியான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்காரு. அற வழியில் போனதுனால தான், அகிம்சை வழியில் போனதுனால தான் இந்த வெற்றி இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருந்ததாக முதலமைச்சரானவர் சொன்னார். பலாத்கார போராட்டம் நடத்தியிருந்தா கூட பலாத்கார போராட்டம் நடத்தியிருந்தா கூட இந்த வெற்றி இவ்வளவு சீக்கிரம் பெற்றிருக்க மாட்டோம்னு பேசினார் தந்தை பெரியார். அந்த பலாத்காரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் இந்த சிறுபிள்ளை போல தாவேகாவினரும் பாஜகவினரும் நாம் தமிழர் கட்சியினரும் அது கட் பண்ணி அதை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி எதே பலாத்கார போராட்டம் பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு பலாத்காரத்துக்கும் பாலியல் பலாத்காரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருப்பது மிகவும் வேடிக்கையாக இருந்தாலும் எந்நேரமும் இவங்கெல்லாம் அதே நினைப்புல தான் இருப்பாங்க அப்படின்றத இது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிறது. அரசியல் தெரியலன்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு அரசியலில் ஏதோ ஒரு வரலாறு தப்பாக பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு தலைவர் சொன்னதை சொல்லலன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை சொல்லாததை சொன்னதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை வேணால் நம்ம மறுத்து பேசலாம். இது தப்பு தம்பி, இங்கே நடந்தது வேறு அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். ஆனால் இவங்களுக்கு அரசியல் தெரியலன்னா பரவாயில்ல, அகரதியே தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு எப்படி ஆக்கானாச்சால இந்த மாதிரி தமிழ் அர்த்தத்தை, தமிழில் இருக்க வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி பலாத்காரம் என்பது தமிழ் வார்த்தையும் கிடையாது, அது தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்த ஒரு வார்த்தை. பலாத்காரம் என்பது, பலாத்காரம் அப்படின்னா என்ன, பலவந்தம் அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த பலவந்தம் அப்படின்ற வார்த்தையும் பலாத்காரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ஒன்று தான். அதே மாதிரி இந்த பலவந்தம் பலாத்காரம் அப்படின்னா என்ன அப்படின்னா வயலன்ஸ், வன்முறை, அராஜகமாக போய் ஒரு விஷயத்தை செய்கிறது, எதையும் கேட்டு வாங்காமல் அடித்து கொடுக்கறது, இந்த மாதிரியான அர்த்தத்தை தரக்கூடியது தான் இந்த பலாத்காரம் பலவந்தம் என்ற வார்த்தைகளுக்கான அர்த்தம். இது தெரியலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இவ்வளோ கேவலமான ஒரு நபர்களோட, இப்படி தமிழ் வார்த்தைகளுக்கு கூட அர்த்தம் தெரியாது சின்ன சின்ன பசங்களோட இந்த திமுகவானது அரசியல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அடுத்ததான் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு ப்ரைவேட் பிளெயினில் கோவாக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு. அப்போ கூட ஒரு சக நடிகையும் அவர் கூட போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா ஃபுல்லாக காலையிலேருந்து அதை வச்சு புரணி பேசிக்கிட்டு, பைல்வான் ரங்கநாதன் மாதிரியும் நம்ம 3 சகோதரர்கள் இருப்பாங்களே வலைபேசி, இவர்கள் மாதிரியும் காசி பேசிக்கிட்டு, தேவையில்லாத கான்ஸ்பிரசி பேசிக்கிட்டு, விஜயை பற்றியும் அந்த நடிகையை பற்றியும் சேர்த்து வச்சு பேசுறது அப்படிங்கிறது, இதை பாஜகக்காரன் பண்ணால் அவன் அப்படி தான் பண்ணுவான்றது நமக்கு தெரியும். அதில் நம்ம போய் மூப்பம் வச்சு கேட்க எதுவும் இல்லை. ஆனால் இங்கே பெரியாரிஸ்ட்டு, நான் முற்போக்கு கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டா இருக்கட்டும், இல்லை அம்பேத்கரிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டா இருக்கட்டும், சில பேஜஸ்களையும் இதை ட்ரோல் பண்ணி சில மீம்களை பார்க்க முடிந்தது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயத்தை கடந்த காலத்தில் திமுகவில் கலைஞருக்கு பண்ணியிருக்காங்க, எம்கே ஸ்டாலினுக்கு பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி இருக்க உதயநிதிக்கு பண்ணியிருக்காங்க, இப்போ வரக்கூடிய புதுசாக வந்திருக்க விஜய் வரைக்கும் இது தொடருது அப்படின்றது நல்லது இல்லை. தாவேகா சார்பில் இருக்கக்கூடியவர்கள் கடந்த காலத்தில் உதயநிதியை சில பேரோட வச்சு ஒப்பிட்டு பேசுனதுக்காக இதை ரிவெஞ்சாக சில பேர் பண்ணலாம், திமுக சார்பில் பண்ணுறாங்க. நான் பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன். அதை அப்படி பண்ணீங்க அப்படின்னா அதை நிறுத்திக்கோங்க. தாவேகா சார்பிலையும் நீங்களும் இதை நிறுத்திக்கோங்க. கொள்கை அந்த மாதிரியான அறிவு சார்ந்த விஷயங்களை அரசியல் களம் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி ஒரு நடிகையை வச்சோ ஒரு பெண்ணை வச்சோ இந்த அரசியலை கொச்சப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான விஷயம். அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கலைஞர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை, அது நடந்தால் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி கலைஞர் கருணாநிதியானவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாஜக சார்பாகவும் இது என்னடா இது அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்னத்தை பேண்டு போட்டாலும் எடுத்து இது நல்லா இருக்குன்னு திங்கிற தாவேகாவாக இருக்கட்டும், இல்லை நாம் தமிழாக இருக்கட்டும், இவனுங்க எல்லாருமே காலையிலேருந்து நேற்று இந்த நியூஸ் வந்ததுலேருந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே கலைஞர் ஒப்புதல் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் என்னன்னா இப்போ எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்க எல்லாருமே எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேராகிராஃபில் கலைஞரானவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி நெஞ்சுக்கு நீதியிலேருந்து ஒரு 2 பேராகிராஃபை கட் பண்ணி போட்டிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட அந்த கான்டெக்ஸ்டானது ஒரு 10 பக்கத்துக்கிட்ட வரும். அதை முழுசாக படித்தா அந்த 2 பேராக்கான அர்த்தமே மாறும். அந்த 2 பேராலையும் ஒன்றும் பெரிய மாறுதல்லாம் இல்லை. என்ன விஷயம் அப்படின்னா, அன்றைக்கி ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருது, இன்னும் 10 மாதத்தில்
சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஒரு வருஷத்துக்குள்ளே 2 தேர்தல் வச்சா நல்லா இருக்காது, மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் வந்து நான் ஆட்சியை கலைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து சட்டமன்றத்தையும் நடத்தினார்கள். அந்த தேர்தலில் வரலாற்றிலேயே அதிகமான சீட் ஜெயித்தது திமுக. இது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி சட்டமன்றத்தில் ஆர்எஸ்எஸ் வந்து தீகா மாதிரி ஒரு சமூக நல இயக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி இந்த நாம் தமிழர் சாம்பிஸும் புதுசாக முளைச்ச இந்த காளான்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதுவும் தவறான ஒரு விஷயம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு சில ஆர்டிகல்ஸை மட்டும் நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக இந்த வீடியோவோட எண்டுலையும் ஷேர் பண்ணுறேன், நடுவுலையும் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.